ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான வேர்க்கடலை சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இந்த டேஸ்டான சட்னி செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் பூண்டு ஒரு 4 பூண்டும் உரித்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பெரிய வெங்காயத்தை விட. இப்போது சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கிக்கலாம். லேசாக வதக்கிக்கிட்டால் போதும். இந்த சமயத்தில் நம்ம புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோங்கிறதுனால ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பச்சை மிளகாய் கூட இதில் சேர்க்கலாம். இப்போ வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம முக்கியமான ஒரு ஆளை சேர்க்க போகிறோம். வேர்க்கடலை சேர்க்கலாம். இப்போ நான் வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறேங்க. நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை சேர்க்குறீங்கன்னா நல்லா வறுத்துட்டு தோலை உரிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. கடைசியாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் அரை முடி தேங்காய் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கடைசியாக இறக்குற சமயத்தில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிற்பாடு நம்ம மிக்சி ஜாரில் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வந்துடுறேன். இது தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த கெட்டியாக இருக்கிறதுனால புளி சாதம், எலுமிச்சை சாதம் இந்த மாதிரி கிளறின சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த துவையல் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி தோசைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இட்லி தோசைக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த சட்னி சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு சட்னியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ இதை தாளிச்சிடலாம். நான் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.